நீ அதுக்கப்புறம் ஒரு லாட் போடலையோ? நான் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓட்டியா? ஓகே ஓகே. இல்லை கரெக்டாக 200 நீ அதுக்கு எனக்கு அதான் அந்த அந்த எஃப்இஜி ஓப்பனில் இருக்கான் அப்படின்னா நமக்கு பிரேக்கவே தான். பிரேக்கவே இருந்தாலே நமக்கு நம்ம சைடு ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு. ஐசிடி சொல்லியிருக்காருல, அந்த எஃப்இஜி ஃபில் ஆகாமல் போனால் ஃபஸ்ட்டாக போகணும். எனக்கு தெரிஞ்சு என்கியூ ஒரு லெவலுக்கு போற வரைக்கும் இவனுங்க வெயிட் பண்ணுவானுங்கன்னு தோணுது. ஒய்எம் கீழே போகாம நிப்பானோ, எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பாக்குறோம்ல, ஒருத்தன் போய் ஒரு இது எடுக்கிற வரைக்கும் இன்னொருத்தன் வெயிட் பண்றான். ஸ்ட்ரக்சர் ஒய்எம்ல கிளீனா இருக்கு நமக்கு இல்ல, அது மத்தவனுங்க மேல மாதிரி வச்சுட்டு வந்திருக்கானுங்க. கன்சால்டேஷன்ல இருந்து திரும்பி இருக்கானுங்க மத்தவனுங்க. இவன் தான் எக்ஸ்பான்ஷன் ஆகி திரும்பி இருக்கான் ப்ராப்பரா. கிளீனான டார்கெட் தான். கன்சால்டேஷனு என்னடா இல்லடா, இது நான் இது பக்கத்துல தானடா இருக்கு, ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ரொம்ப பக்கத்துல தானே இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு ரெக்கார்ட் பண்ணி. இதை வந்து நல்லா செட்டப் ஆத்திட்டான். வெயிட் பண்ணுவோம். ஆனால் அக்குமுலேஷனு மேனிப்புலேஷனு இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகுறான். ரொம்ப கிளீனான டார்கெட்ஸ் தான். நம்ம கிரீடியாக எதுவும் பிளேஸ் பண்ணலை. இதுக்கு மேலே ஈவன் ஏஏ பிளஸ் செட்டப் வில் கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றானுங்க. நம்ம அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்கான டிஎக்ஸ் க்ளோஸ். நான் என்ன சொல்றேன், இப்போ இதுல எஸ்எல் அடிச்சதுன்னு வச்சுக்கோ, சரியா? ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன். இப்போ இதுல எஸ்எல் அடிச்சது அப்படின்னா நம்ம ரீசன் தேடக்கூடாது. அதுதான் மேட்ரு. இப்போ ரீசன் தேட ஆரம்பிச்சோம்னா சிஸ்டமை டேம்பர் பண்ணிடுவோம். மேட்ரு. இந்த தடவை வாய்ஸையும் நான் உள்ள வைக்க போறேன் எடிட் பண்ணி. இப்போ பேசிட்டு இருக்கேன்ல, அதையும் எடிட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இல்ல, ஏன் நான் பேசுறது மட்டும் தானே இந்த சைடு ரெக்கார்டிங்ல கேட்கும், ரெண்டு சைடு கேட்காது. அதனால அந்த பேசுற இடத்துல மட்டும் கட் பண்ணி வச்சா போதும். நடுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்பீட் பண்ணி விட்டுறலாம்னு பார்த்தேன். க்ளோஸ் பண்ணிட்டானா? ஆயிட்டோ ஐயோ, 744 க்ளோஸ் 743. ஆயிட்டான் 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 ஆயிட்டான். ஆமா, 3 மினிட்ல கிளீனா இருக்கு. திரும்பி கூட பார்க்கல அவன் எங்கேயுமே. 3 மினிட்ல 15 செகண்ட்ஸ்ல பண்ணிட்டு இதுல வந்து பண்றதுக்குள்ள எப்பா 15 செகண்ட்ஸ்ல விறுவிறுன்னு விழுந்துகிட்டு இருப்பானே. இந்த ஆர்டர் பிளாக் மேல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஃபிஷியல் வந்திருக்கலாம் அந்த ஆர்டர் பிளாக் மேல. 1 மினிட் அந்த ஆர்டர் பிளாக் மேல. இதை பாத்துக்கோ, மத்த பேரை பாத்துக்கோ. எஸ்எம்டி எதுவும் வச்சிருவானுங்க அவனுங்க கீழே போயிட்டு. அப்பனா எனக்கு தெரிஞ்சு இவனு ஒய்எம் இந்த லோ எடுக்கிறதுக்கு மத்த 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களோ. ரைட்டு. அதான் எவனோ ஒருத்தன், அதான் இவன் அவனுக்கு எவனோ ஒருத்தன் லேட்டா எடுத்துட்டு திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிலேட்டிவ் ஈக்குவல் இருக்கு, பக்காவா இருக்கு. இதுக்கு மேல அவனுங்க அந்த இடத்துல விடக்கூடாது. இந்த வேலையை பார்க்காதீங்கடா. ஆல்ரெடி ஒரு தடவை இப்படி பண்ணி மனசெல்லாம் புண்ணா இருக்கு போன வெள்ளிக்கிழமை. இவன் என்னடா சாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சி ஃபர்ஸ்ட் பண்றான். டெய்லியும் 9:30. ஓகே ஓகே. என்னடா ஜம்ப் பண்ணிக்கிறான். அட பாவிகளாடே. அதான் இதுக்கு மேல எஸ்எல் அடிச்சானா இதுக்கு மேலேயும் ஒருத்தனால வழியை தாங்க முடியுமா அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து நம்மள டெஸ்ட் பண்ணுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஆப்போசிட்ல அவனுக்கு 2-3 வால்யூம் பேலன்ஸ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் உடையவானா தெரியல. சப்போர்ட் எடுக்கிறான் கண்டாலி. இவ்வளோ பக்கத்துல வந்துட்டானா போனோம்.
எல்லா டைம் இதே தான்டா பண்றானுங்க. 2 தடவை ஆயிடுச்சு அதோட அந்த மாதிரி பக்கத்துல வந்துட்டு அது கொஞ்சம் கீழே வந்து ரீட்ரெஸோ கன்சல்டேட்டோ பரவாயில்ல, அவ்வளவு மேல போய் நடுவுல போய் நின்றுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரீட்ரேஸ் கூட நீங்க என்ட்ரி எடுத்த இடத்துல வந்து பண்ணுவேன்ற மாதிரி இப்படி பண்றான். விரட்டுன்னு ஒரு கேண்டில் போகும் பாரு மேல போ. ஏய் சீக்கிரம் அடிக்கடா, போய் அடுத்து வேற வேலையா பாக்குறேன். உட்காந்து ரெக்கார்ட் பண்ண பாரு இன்னைக்கு. நல்லதுக்கு இல்லை, நல்லதுக்கே காலம் இல்லை. உடஞ்சுட்டா பையனுக்கு மதிக்கவே இல்லடா. சோபா 10:30 என்ன 10:30 ஓப்பன் ஆகி திருப்பி எஸ்எல் அடிச்சுட்டு கீழாக்குவான், இல்லை சார் மேலே போயிடுவான். அதுதான் நடக்க போகுது. அவ்வளோ போவானா அப்படியே விக்கு விட்டு அப்படியே மேலே வந்துடுவான். வா வா வா, அதுதானே அதான்டா பண்ண போறீங்க, அதான்டா நீங்க பண்ண போறீங்க தெரியும்டா எனக்கு. அதேதான் கரெக்டா உள்ள க்ளோஸ் ஆஸ்டம் அவளை செக் பண்றானுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்றானுங்களா, டிசிப்ளினா இருக்கானுங்களா. பரவாயில்ல, முன்ன இருந்ததுக்கு இப்போ மென்டல் கேபிட்டல் எவ்வளவோ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. இப்போ 15 மினிட்ஸ் சிபிலியா தட்டி இருக்கு. இப்போ ஐயோ ஓப்பன் லோ ஆகுதே, இது சரி வராதே. ஓகே ஓகே ஓகே, தப்பு சரி. நான் இவ்வளோ டீப்பா ரிட்ரேஸ்மெண்ட் சரி ஓகே, நாளைக்கு சிபிஐ இருக்கு அதனால இப்படி பண்றான்னு எடுத்துக்கலாம், வழி இல்லை. டே 1/2 மணி நேரமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் போய் தொலைங்கடா, ஏன்டா அப்படி படுத்துறீங்க? லேம்ப்ல வேற ஸ்டோரேஜ். இந்த ஒரு கேண்டில் இருக்கு பாத்தியா, 10-16 கேண்டில், இந்த மாதிரி அடுத்த ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிரும்னு நினைச்சது தப்பா போச்சு. உனக்கு 15 செகண்ட்ல ஆப்போசிட்ல இது இருக்கா, அன்மிட்டிகேட்டர் இருக்கா? இல்ல தானே, இருக்கா இருக்கா? ஐயோ, அப்ப அவன் விட மாட்டானே ஈஸியா, விட்டானா நமக்கு டிபி போயிடும், ஆனா விட மாட்டானுங்கன்னு தோணுது. மார்க்கெட் மேக்கர்ஸா நான் இதை இப்போ ஒருவேளை டிபியோ எஸ்எல்ஓ ஏதோ ஒன்று அடிச்சதுன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோ தான் இந்த ஆக்சுவலா இந்த ரெக்கார்டிங் தான் ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ, இந்த ட்ரேடு. ஆக்சுவலா மேல அந்த எஃபிஜியை ஃபில் பண்ணாம வந்தது கொஞ்சம் நல்ல விஷயமா படுது. 3 மினிட்லயே உனக்கு ஒரு சிபி ஃபார்ம் ஆக போகுது இப்போதைக்கு. ஆனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேலேயே. சொன்னோன்னு மேலே ஏத்துறான் பாரு லூசு பையன். எனக்கு இன்னைக்கு ரோக் மோடுன்னு நினைக்கிறேன், அவன் தனியா ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பனா உனக்கு இந்த விக்கோட 50% வயலேட் ஆகக்கூடாது. அப்போ அவ்வளவு தூரம் போகக்கூடாது. க்ளோஸ் கால் கொடுக்குறாங்க. அதான் இவ்வளோ க்ளோஸ் கால்லாம் கொடுக்கக்கூடாதுடா, ரொம்ப ஓவர் பண்றாங்க. மதிக்கலையடா அவ்வளோதான் கிறிஸ்டல்.